யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது என்னடா இந்நேரத்துல அப்படின்னு கேக்குறீங்களா? இனி உங்களை 3 வீடியோ போட்டு தொந்தரவு பண்ணலான்னு இருக்கேங்க. காலையில, மதியம், அப்புறம் நைட்டு இந்த மாதிரி 3 வீடியோ போட்டு தொந்தரவு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுல ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, இதை நம்ம கமெண்ட் மூலியமா ரிப்ளை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது நிறைய பேருக்கு அது புரியல. டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை கொடுத்தாலும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியலன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் 3 வீடியோ அப்படின்றது. ஸோ இதுல முக்கியமான நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னதான் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகாது. ஸோ தயவு செஞ்சு இந்த தப்பெல்லாம் உடனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுல முக்கியமா இந்த 3 விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டியூரேஷனை நான் கம்மியாவே உங்களுக்காக கொடுக்குறேன். ஏன்னா 3 வீடியோ பண்ணோம் இல்லைங்களா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அதையும் முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு டியூரேஷன் கம்மியாவே கொடுக்குறேன். ஓகே, அதாவது முதல் விஷயம் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ உருவாக்குறோம். அந்த வீடியோ உருவாக்கி அப்லோட் பண்றதுக்கான சரியான நேரம் அப்படின்றது இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பசிக்கும் போது சாப்பிட்டா தான் கரெக்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற பசியெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாலாம் எடுத்துக்காதீங்க. பசிக்கும் போது சாப்பிட்டா தானே நமக்கு நல்லா இருக்கும். பசி இல்லாத டைம்ல சாப்பாடை நிறைய நமக்கு பிடிச்ச சாப்பாடு, பிரியாணியா இருக்கட்டும், இல்ல நல்ல வந்துட்டு ஃபுல் மீல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு சாப்பிடுன்னா நம்ம சாப்பிடுவோமா? கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். ஆப்வியஸா இந்த இடத்துல தூக்கி கலாச்சிருவோம். அதை பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். அதே மாதிரி மக்கள் எந்த நேரத்தில் அவைலபிளா இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் நம்ம வீடியோ போடணும். ஒரு யூடியூப் கிரியேட்டர் இதை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கும். அதுல இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த டைம்ல வராங்க அப்படின்றத இந்த ஆடியன்ஸ் அனலைஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கும், அனலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன தெரியலைங்க, இப்போ காலையிலலாம் கொசு வெளுத்து கட்டுது. ஸோ அதனால ஆடியன்ஸ் எப்போ இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் பிடிக்கும் அப்படின்ற டைமிங்கை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பா வீடியோ அப்படின்றது ரீச் ஆகும். இரண்டாவது விஷயம் அப்படின்றது, ஸோ தம்ப்நெயில்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தம்ப்நெயில்ல தான் மெயின். ஏன்னா எடுத்த உடனே வீடியோக்குள்ள நீங்க என்ன வேணா பேசிட்டு போயிடலாம். அந்த வீடியோக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தம்ப்நெயிலை வந்து கரெக்டா வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா தம்ப்நெயில் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உள்ள வருவாங்க. அதாவது வாசல்ல திறந்து வச்சாதான் நம்மளுடைய கெஸ்ட் எல்லாம் உள்ள வருவாங்க. கிரெஞ்சியா எடுக்காதீங்க. அப்போ கதவை மூடிட்டு உள்ள வா அப்படின்னா நம்ம எவ்வளோ உள்ள வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கிட்டு, அவங்க மேல நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுக்கிட்டு, கையெடுத்து கும்பிட்டு, நீங்க மாலை எல்லாம் வச்சு பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உள்ள கூப்பிடுறதுக்கு ரெடியா கதவுக்கு இந்த பக்கம் இருக்கிறீங்க. பட் அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. நீங்க உள்ள வானா வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? கதவு திறக்கலையே. நீங்க உள்ள வீடியோக்குள்ள என்ன வேணா வச்சிருக்கலாம். வீடியோக்குள்ள அவ்வளவு சூப்பரா இருக்கும், தங்கமா இருக்கும், கோல்டா இருக்கும். ஆனா அந்த கோல்டு எல்லாமே வாசப்படியில இருந்து அவங்க உள்ள வரணும். உள்ள வந்தாதான் கிடைக்கும். அதனால உள்ள வர வச்சிருங்க. அப்போ உள்ள வர வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்தது அவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். வீட்லயே இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ அந்த கெஸ்ட்டை வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? உபசரிப்பு நல்லா இருக்கணும். அப்போ யூடியூப் அல்காரிதம் என்ன பார்க்கும்னா, வீடியோ வந்து பார்த்துட்டாங்க, அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க கேள்வி கேட்டு இவங்க என்னடா பதில் சொல்லாம இருக்கிறாங்க, அவங்கள என்கேஜா வச்சுக்காம இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யூடியூப் அல்காரிதம் பார்க்கும். இது ஒரு 2 ஹவருக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ இந்த 3 கான்செப்டையும் நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நல்லா என்கேஜா இருப்பாங்க. அவங்க உங்க வீடியோ வருவாங்க, பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா நல்ல வியூஸ் அப்படின்றது போகும், நல்ல வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வரும். இந்த டிப்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம மதியமா சந்திக்கலாம். பாய்.